ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காகவும் அதே மாதிரி பேராமெடிக்கலுக்காகவும் அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்காகவும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது தமிழ்நாட்டிலே டாப் 1 காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா லோயலா காலேஜை தவிர்த்துட்டு நீங்கள் எந்த காலேஜுமே போகவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு பெருமையான காலேஜ், அந்தளவுக்கு ஒரு பழமையான காலேஜ், அந்தளவுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 எல்பிஎல்லேருந்து 40 எல்பி வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு காலேஜ். அந்த காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரியா, இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் வந்துருக்கு, அந்த கோர்சஸ்க்கு என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது, ஷிஃப்ட் 1னா என்ன, ஷிஃப்ட் 2னா என்ன, சரியா, அதோட டைமிங் என்ன, A to Z டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, சரியா, அப்படிங்கிற எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாம் உங்களுக்கு சூப்பராக இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சார், எனக்கு இன்ஜினியரிங் படிக்கலாம் விருப்பம் இல்லை சார், ஆனால் நான் ஒரு நல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை படிக்கணும் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த காலேஜ் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தாலுமே நல்ல பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது யூஜி கோர்சஸ், அதாவது 12th முடிச்சு நம்ம யூஜி போகிறோம்ல, உங்களுக்கு வந்து 6ஆம் தேதி, சரியா, 6th May 2026 6ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து 10 நாள்லேயே க்ளோஸ் ஆயிடும். ஏன்னா இங்கே வந்து காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கனால அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து உடனே க்ளோஸ் ஆயிடும். அதனால் 10 நாள் மட்டும்தான் நமக்கு வந்து டைம் இருக்கும். அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி முக்கியமான இன்டிமேஷன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உடனே கொடுப்போம். அதனால தான் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஜாயின் பண்ண சொல்கிறேன். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி லோயலா விசுவல் ஆப்டிடியூட் டெஸ்ட், சரியா, இது வந்து முக்கியமாக இந்த விசுவல் கம்யூனிகேஷன் குரூப் இருக்குது பாருங்கள். விசுவல் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் BMM, அதுக்கப்புறம் 3D அனிமேஷன், டிஜிட்டல் ஜேர்னலிசம், இதுக்கெலாம் வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் வச்சு தான் எடுக்கிறாங்க. சரியா, அந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19th May வந்து நமக்கு இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பிஜி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, யூஜி முடிச்சுட்டு பிஜி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா 10th May 2026 ஓப்பன் ஆகுது. போர்ட்டல் வந்து எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னா 15 நாள் டைம் கொடுக்குறாங்க. 25th May 2026 க்ளோஸ் ஆகிடுது. பிஜி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. சரியா, பிஜிக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. அது வந்து June 8ஆம் தேதி நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. ஓகேவா? மண்டே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நடக்குது. இதில் ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க 9025112435 இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு மெயில் பண்ணுறதா இருந்தால் என்னாச்சு பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணலாம். என்கொயரிக்கு என்னாச்சு பார்த்தா மெயில் பண்ணலாம். அதே மாதிரி லேண்ட்லைன் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரியா, நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். அதாவது 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவிகள் சேர்க்கை இணையதளம் வழியாக மட்டுமே நடைபெறும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். அதாவது 2026-27 கல்வியாண்டிற்கான சேர்க்கை விண்ணப்பங்கள் மற்றும் கல்லூரி சேர்க்கை தொடர்பான இதர விவரங்களை கல்லூரி இணையதளத்தின் மூலமாக அறியலாம். இருப்பினும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை, அதாவது +2 தேர்வு முடிவுகள் வெளியிட்ட பின்னரே ஒப்படைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 6ஆம் தேதியே போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்கல்ல, நம்ம 6ஆம் தேதியே ஃபில் பண்ணாலுமே உங்களோட அந்த மார்க் வந்த பின்னாடி தான் நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தா சப்மிட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அதே மாதிரி நல்லா நீங்கள் கவனிச்சுங்க. லோயலா கல்லூரி நிர்வாகம் மாணவர் சேர்க்கைக்காக எந்த வகையிலும் நன்கொடை பெறுவது கிடையாது. மாணவர் சேர்க்கைக்கான நன்கொடை கொடுப்பதும் பெறுவதும் தண்டனைக்குரிய குற்றமாகவும் சொல்லியிருக்காங்க. இப்படி யாராவது உங்களை தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா புகார் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. எல்லாமே மெரிட் அட்மிஷன் தான் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திட்டாங்க. ஓகே, நல்லா நீங்கள் கவனிச்சுங்க. இங்கே ஷிஃப்ட் 1 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஷிஃப்ட் 1 அப்படின்னா எய்டட் கோர்ஸ்னால் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் தான் இது. அதனால் எய்டட் கோர்ஸ் நம்ம படித்தோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஓகேவா? மார்னிங் 8:15 1:15 காலேஜ் என்ன முடிஞ்சிடும். சரியா, எய்டட் கோர்ஸில் நம்ம இடம் கிடைக்கணும் அப்படின்னா மார்க் வந்து சூப்பராக நீங்கள் எடுத்திருந்தால் மட்டும்தான் இங்கே இடம் கிடைக்கும். இப்போ BA கோர்சஸ் நம்ம எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, சோசியாலஜி இருக்குது, தமிழ் இருக்குது. சரியா, இதில் வந்து எக்கனாமிக்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கணும், இல்லை காமர்ஸ் இல்லை பிஸ்னஸ் ஸ்டடீஸ் படிச்சிருக்கணும், இல்லை அக்கௌண்டன்சி இருக்கணும். ஓகேவா? ஆனால் இங்கிலீஷு, ஹிஸ்ட்ரி, சோசியாலஜி, தமிழ் இது எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் +2 எந்த டிகிரி எந்த குரூப் எடுத்திருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பிகாம் ஜென்ரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காமர்ஸு, அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மேக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாவே பிகாம் ஜென்ரல் வந்து நீங்கள் எடுக்கலாம். பிகாம் அட்வான்ஸ் ஜுவாலஜி இல்லை பயோடெக்னாலஜி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், சரியா, இதில் ஏதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா
நீங்கள் உங்களோட 12th படிச்சுருந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதாவது விமன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அட்வான்ஸ் ஜுவாலஜிக்கும் பயோடெக்னாலஜிக்கும். அதுக்கப்புறம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மேக்ஸு ஃபிசிக்ஸ் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக இருக்கணும், மேக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் பிளான்ட் பயாலஜி பயோடெக்னாலஜி வேணும் அப்படின்னா விமன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு கண்டிப்பாக பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா பயாலஜி ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இருக்கணும். சரியா? இப்படி இருந்தால் நீங்கள் படிக்கலாம். அதே பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எனி குரூப் இன் +2 அதாவது வித் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸு பிஸ்னஸ் மேக்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் இங்கே படிக்க முடியும். விசுவல் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி குரூப் இன் +2. சரியா? ஆனால் விசுவல் கம்யூனிகேஷனுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். விமன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எம்ஏ அதாவது பிஜி கோர்சஸ் நம்ம எடுத்தும் போது பிஜியில் எக்கனாமிக்ஸ் வேணும் அப்படின்னா பிஏ எக்கனாமிக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக முடிச்சுக்கணும். எம்ஏ இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா பிஏ இங்கிலீஷ் கண்டிப்பாக முடிச்சுக்கணும். எம்ஏ சோசியல் ஒர்க் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா எனி யூஜி டிகிரி நீங்கள் படிச்சுக்கலாம். சரியா? கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் தி தமிழ் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் அதாவது சோசியல் ஒர்க் படிக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கணும். அதே மாதிரி எம்காம்னா பிகாம் ஜென்ரல் இல்லைனா பிகாமில் கார்பரேட் செக்ரட்டரி இல்லைனா பிபிஏ படிச்சுக்கலாம், எம்காம் பண்ணலாம். அதே மாதிரி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரினா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுக்கணும். எம்எஸ்சி மேக்ஸ்னா பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுக்கணும். அதே மாதிரி எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். இல்லைனா மேக்ஸ் வந்து ஒரு அலைட் சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சுருக்கணும் யூஜியில். ஓகேவா? அதே மாதிரி எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லும்போது பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லைனா பிஎஸ்சி மேக்ஸ் வந்து முடிச்சுக்கணும். எம்எஸ்சி ஜுவாலஜின்னு சொல்லும்போது பிஎஸ்சி ஜுவாலஜி அட்வான்ஸ் ஜுவாலஜி இல்லைனா பயோடெக்னாலஜி லைஃப் சயின்ஸ் இதெல்லாம் நீங்கள் யூஜியில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி ஜுவாலஜி பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஆஃபர்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு சொல்லும்போது ஷிஃப்ட் 2க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஷிஃப்ட் 2 வந்து 1:30 6:30 வரைக்கும் நமக்கு நடக்கும். ஆனால் பேமெண்ட் அதாவது ஃபீஸ் வந்து ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸு. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஃபீஸ்லேருந்து தான் அவங்க வந்து ஸ்டாஃபுக்கு வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க. சரியா? அப்போ நம்ம ஏற்கனவே யூஜியில் பார்த்த எல்லா எலிஜிபிளுமே இதுக்கும் அப்படியே சேமாக தான் பொருந்தும். ஆனால் சில கோர்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. முக்கியமாக பிகாமில் வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட் செக்ரட்டரி என்னன்னு சொல்லி தான் வச்சுருக்காங்க. அதேமாதிரி பிபிஏ வந்து இருக்குது. அதேமாதிரி பிஏ ஃப்ரெஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் 2ல் தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அதேமாதிரி பிகாமில் நிறையா இருக்குது. பிகாம் கார்பரேட் செக்ரட்டரி இருக்குது, அதுக்கப்புறம் ஜென்ரல் இருக்குது, பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் இருக்குது, பிகாமில் ஹானர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பிகாமில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் பிசிஏ கோர்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஷிஃப்ட் 2ல் தான் இருக்குது. அதை பார்த்துங்க. அதே மாதிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு ஷிஃப்ட் 2ல் தான் இருக்குது. விசுவல் கம்யூனிகேஷன் இருக்குது. அதே மாதிரி பிபிஎம் அதாவது மல்டிமீடியா அண்ட் அனிமேஷன் வந்து ஷிஃப்ட் 2ல் இருக்குது. அதுக்கப்புறம் 3D அனிமேஷன், சரியா, டிஜிட்டல் ஜேர்னலிசம் இது எல்லாமே வந்து ஷிஃப்ட் 2ல் மட்டும்தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? இதெல்லாம் என்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறது. அடுத்து ஷிஃப்ட் 2ல் என்ன பிஜி ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்ஏ ஹிஸ்ட்ரி இருக்குது, எம்ஏ சோசியல் ஒர்க் இருக்குது, சோசியாலஜி இருக்குது, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ் இருக்குது, பயோடெக்னாலஜி இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபுட் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் இருக்குது, அதுக்கப்புறம் எம்எஸ்சி விசுவல் கம்யூனிகேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் கவுன்சிலிங் சைக்காலஜி இருக்குது. சரி, அதுக்கப்புறம் 3D அனிமேஷன், அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஜேர்னலிசம் இருக்குது. ஓகேவா? இது எல்லாமே வந்து முக்கியமான கோர்சஸ். இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஷிஃப்ட் 2ல் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. நல்லா கவனிச்சுங்க. ரொம்ப முக்கியமாக ஷிஃப்ட் 1 கோர்சஸ் வந்து மார்னிங் 8:15 ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 1:15 வரைக்கும் இருக்கும். சரியா? அதே மாதிரி ஷிஃப்ட் 2 வந்து 1:30 6:30 வரைக்கும் இருக்கும் டைமிங்கு. இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துடலாம். ஷிஃப்ட் 1ல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது 14,000 அதாவது மினிமம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 14,000. சரியா? 14,370. இதில் நீங்கள் என்ன கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸுக்கு நேராக இருக்கிறது உங்களோட ஃபீஸ். பிஏ தமிழுக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா 13,450 ரூபா. இது வந்து என்ன அப்படின்னா அதாவது ஷிஃப்ட் 1க்கு ஒரு செமஸ்டருக்குரிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சரியா? ஒரு செமஸ்டருக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஷிஃப்ட் 1 வந்து கவர்மெண்ட் எய்டட். இதில் வந்து ரொம்ப அதிகமாக ஃபீஸு நம்ம சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா விசுவல் கம்யூனிகேஷனுக்கும் 3D அனிமேஷனுக்கும் டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட்டுக்கும் அதிகமாக இருக்குது. ஷிஃப்ட் 2 எடுத்துட்டிங்கன்னா அப்படியே டபுள் மடங்கு இருக்கும். ஏன்னா ஷிஃப்ட் 2 வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ். அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்குலாம் 88,000 ஃபீஸ் வந்து வச்சுருக்காங்க. பிகாம் ஹானர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கும் 88,000 ஃபீஸ் வச்சுருக்காங்க. சரியா? இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. அதேமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் அதேமாதிரி 57,000 ஃபீஸ் வச்சுருக்காங்க. விசுவல் கம்யூனிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வச்சுருக்காங்க. 63,000 ஃபீஸ் வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? இது எல்லாமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் என்ன தெளிவாக நீங்கள் பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் பிஜி கோர்சஸோட ஷிஃப்ட் 1க்குரிய என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து
வந்து பார்த்துருங்க. பிஜி கோர்சஸோட ஷிஃப்ட் 1 கோர்சஸ் வந்து பாருங்கள். ஷிஃப்ட் 1க்கு எவ்வளோ பேமெண்ட் வந்து அதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஷிஃப்ட் 2க்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எந்த போர்ட்டலில் போய் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்த்துடலாம் வாங்க.